முதிர் வயதுள்ள ஸ்திரீகள். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி சொல்ல வேண்டும், அவர்களையும் எச்சரிக்க வேண்டும். முதிர் வயதுள்ள புருஷர்களிடத்தில் இருக்க வேண்டிய நற்குணங்கள் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளிடத்திலும் காணப்பட வேண்டும். முதிர் வயதுள்ள புருஷர்களைப் போலவே முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நற்குணங்கள் முதிர் வயதுள்ள புருஷருக்கும் தேவை, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் தேவை. நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. புருஷர்களுக்கு ஒரு விதமாகவும் ஸ்திரீகளுக்கு வேறு விதமாகவும் ரட்சிப்பின் வழி நியமிக்கப்படவில்லை. இரு பாலரும் ஒரே வழியில்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். சுவிசேஷம் ஒன்றுதான். புருஷரும் ஸ்திரீகளும் ஒரே சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரே சுவிசேஷத்திற்கே கீழ்ப்படிய வேண்டும். இவர்களுடைய ஆவிக்குரிய கடமைகளும் ஒன்றுதான். இவர்கள் நிறைவேற்ற வேண்டிய நீதியும் ஒன்றுதான். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தமான கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். இவர்கள் அவதூறு பண்ணக்கூடாது. தங்கள் உற்றார் உறவினர்கள் பற்றியோ அல்லது அயலகத்தார் பற்றியோ தூஷண வார்த்தைகளை பேசக்கூடாது. பிறரை குறித்து புரணி பேசக்கூடாது. கட்டுக்கதைகளை பேசக்கூடாது. பொதுவாக முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் சும்மா இருப்பதற்கு பதிலாக எதையாவது பேசிக் கொண்டிருப்பார்கள். அதிலும் விசேஷமாக மற்றவர்களை குறித்து அவதூறாக பேசுவார்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்களை முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் தவிர்க்க வேண்டும். இவர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசலாம். அவதூறு பேசுகிறவர்கள் சிநேகிதர்களை பிரித்து விடுவார்கள். ஒருவருக்கொருவர் சிநேகிதராய் இருக்கிறவர்களையும் பகைஞராக்கி விடுவார்கள். முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். மதுபானம் பண்ணுவது எல்லா வயதினருக்கும் பாவமான காரியம். அக்காலத்தில் கிரேக்கர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் மதுபானத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் புறஜாதியாரும் பாவம் என்று எண்ணுகிற இந்த சுபாவம் காணப்படக்கூடாது. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்திரீகளுக்கு சபையில் பேச அனுமதி இல்லை. அவர்கள் சபைகளில் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆனாலும் அவர்கள் நற்காரியங்களை போதிக்காமல் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களையும் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளையும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகளுக்கு போதிக்க வேண்டும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளின் வார்த்தைகளும் கிரியைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இவர்கள் தங்கள் வார்த்தைகளினால் நற்காரியங்களை போதிப்பதற்கு பதிலாக தங்களுடைய எடுத்துக்காட்டான நல்ல ஜீவியத்தின் மூலமாய் நற்காரியங்களை போதிக்க வேண்டும். மேலும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் தங்கள் வீடுகளில் பாலிய ஸ்திரீகளுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்க வேண்டும். சுவிசேஷத்தை தனிப்பட்ட முறையில் இவர்கள் மற்ற ஸ்திரீகளுக்கு அறிவிக்கலாம். இவை எல்லாவற்றையும் சேர்த்து அப்போஸ்தலர் பவுல் பொதுவாக சொல்லுகிறார். முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் நற்காரியங்களை போதிக்கிறவர்களாய் இருக்க அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு கட்டளை கொடுக்கிறார். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள் பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவதூறு பண்ணாதவர்களாய் இருக்க வேண்டும். மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். நற்காரியங்களை போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாலிய ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.